நமக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு இங்கே எதுவுமே உண்மை இல்லை, எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிறது தான். நம்ம 2 பேரும் ஹாலுசினேட் பண்ணுறோமான்னு தோணுது. 2 பேரும் எப்படி ஒரே மாதிரி ஹாலுசினேட் பண்ண முடியும்? அப்போ இங்கே நடக்கிறது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ஏன் நம்மளால வெளியே போக முடியல? நம்மள மாதிரி இருக்கிற அவங்க யாரு? அவங்களும் நாம தானா? அப்ப இங்க இருக்கிற நாம யாரு? ஒருவேளை இது எல்லாமே நம்மளோட மெமரிஸா, இல்ல இது ஏதோ பொசிஷன் மாதிரியா? ஐயோ வசந்த், அவங்க நிஜம் நீ ஏன் நம்ப மாட்ற? Do you even hear yourself? இது ஹாலுசினேஷன்லாம் இல்ல வசந்த். அப்ப என்னதான் நடக்குதுன்னு சொல்ல. எனக்கு தெரியல. ஆனா உனக்கு இங்க ஏதோ தப்பா இருக்குன்னு காலையில இருந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குல்ல? அது வெறும் டிஸ்டர்பன்ஸ் இல்ல. அது நம்மளோட கார் சத்தம் மாதிரி தான் தெரிஞ்சது. அங்க ஃபயர் தானே? நமக்கு நடக்கிறதா அவங்களுக்கும் நடக்குதா? நமக்கு நடக்கிறது தான் அவங்களுக்கும் நடக்குதுன்னா, நம்ம யோசிக்கிறது தான் அவங்களும் யோசிக்கிறாங்கன்னா, இதே மாதிரி பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாங்கன்னா நம்ம கெஸ் பண்ணது கரெக்ட். எஸ், நான் நினைச்சது கரெக்ட். என்ன பண்ற? நாம தான் அவங்கள விட டைம்ல அட்வான்ஸ்டா இருக்கிறோம். அவங்க யாருங்கிற பயத்துல நம்ம பண்ண அதே டிஸ்கஷனை தான் இப்போ அவங்களும் பண்ண போறாங்க. அவங்கள நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இதை நான் பண்றேன். என்ன எழுதுற? அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண போறேன். எங்களால் எந்த ப்ராப்ளமும் வராது, நாங்கள் ஃப்ரெண்ட்லின்னு எழுதியிருக்கேன். இது நம்ம அங்கே போட்ட லெட்டர் தான். நம்ம அங்கே போட்ட லெட்டர் இங்கே தான் வருதுன்னா அப்போ அங்கே எந்த வீடும் இல்லை. ஒருவேளை அவங்க நமக்கு இதை போட்டிருந்தா இருக்கலாம். ஆனால் நம்ம அவங்கள ஸ்ட்ரீட்டில் பார்க்கவே இல்லையே. நம்ம கண்ணில் படாமல் அவங்க போயிருக்கவே முடியாது. ஐயோ, எனக்கு சத்தியமா எதுவுமே புரியல. இது இயற்கையாக கிரியேட் ஆன ஒரு இல்யூஷனாக கூட இருக்கலாம். மிரர் இமேஜ் மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன். உனக்கு நான் சொல்கிறது புரியல? இங்கே பாரு. இப்போ நான் இதுக்கு ஒரு ரிப்ளை நோட் மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ நான் மட்டும் போகிறேன். நான் போய் இந்த லெட்டரை இப்போ போடுறேன். ஆனால் அது இங்கே தான் வரும். அது நீ இங்கே இருந்து பாரு. அப்போ தான் நான் சொல்கிறது உனக்கு புரியும். அதே லெட்டரா?